அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உரிய மாதமாக இருக்குது. ஆடி முதல் நாளில் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, வீட்டில் மங்கள நிகழ்வுகள் நடக்க, கடன் தொல்லையில் இருந்து விடுபட, அம்மனை எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதம் வந்துவிட்டாலே அம்மனுக்கு மிக மிக உகந்த நாள் என்பது நமக்கு தெரியும். இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வது மிக மிக அற்புதமான பலன்களை நமக்கு தரும் என்பதும், அது மட்டுமில்லாமல் ஆடி மாதம் பிறந்தவுடன் எந்த ஊரில் வசிக்கிறீர்களோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வமான அம்மனை ஆடி முதல் தேதி கட்டாயமாக சென்று நாம் தரிசனம் செய்து வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். சில ஊர்களில் அம்மன் காவல் தெய்வமாக ஊர் எல்லையில் இருக்கும். சில ஊர்களில் தெரு முனையிலையும் அம்மன் கோவில்கள் இருக்கும். இப்படி உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய, நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அம்பாளை கட்டாயம் தரிசனம் செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய அம்பாளை சென்று தரிசனம் செய்து வருவது தவறு கிடையாது. உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று அம்மனை தரிசனம் செய்யலாம், தவறு கிடையாது. உங்களுடைய குலதெய்வம் அம்பாள் இல்லாமல் வேறு ஏதாவது தெய்வமாக இருந்தால் அந்த தெய்வங்களை ஆடி மாதம் சென்று தரிசனம் செய்யலாம். இருப்பினும் இந்த வழிபாட்டின் எல்லாம் முன்பாக நிச்சயம் உங்கள் ஊரில் இருக்கும் அம்பாள் வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்துக்கொள்வது நல்லது. ஏனென்றால் உங்களுடனே இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய தெய்வம் நீங்கள் தற்சமயம் வசிக்கக்கூடிய ஊர்களில் இருக்கக்கூடிய அம்பாள் என்பதை மறக்கக்கூடாது. உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சற்று நீங்கள் கட்டாயம் சென்று அம்பாளை மனதார வழிபட வேண்டும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் திருவிழா, கூழூற்றுதல், பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி என்றால் கட்டாயம் அதில் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். ஆடி 1 பிறக்கும் நேரத்தில் நாம் இது போல் செய்து வருவது ரொம்பவே நல்லது. உங்கள் வீடு, பூஜை அறை எல்லாவற்றையும் சுத்தம் செய்து வைத்து கொள்ளுங்கள். முடிந்தவரை சுவாமி படங்களை எல்லாம் கூட நீங்கள் துடைத்து எல்லா வேலையையும் நீங்கள் இன்றே முடித்து கொண்டு இன்றிலிருந்து நீங்கள் அம்மனை முழு மனதார ஆடி 18 வரை வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கலசம் நிறுத்துவதாக இருந்தால் ஒரு பித்தளை அல்லது செம்பு சொம்பை எடுத்து அதில் சுத்தமான நல்ல நீரை நிரப்பி சிறிதளவு மஞ்சள் பொடி, சிறிதளவு பன்னீர் ஊற்றி, ஒரு கைப்பிடி வேப்பிலை போட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை அந்த தண்ணீரில் போட்டு மேலே மாயிலையை வைத்து தேங்காய் வைப்பதாக இருந்தால் வைக்கலாம். இல்லையென்றால் கலசத்திற்கு மேலே ஒரு பூ வைத்தாலும் போதும். அவ்வளவுதான், நமக்கு தேவையான கலசம் தயார். ஒரு வாழை இலையில் பச்சரிசியை பரப்பி தயார் செய்து கலசத்தை அந்த பச்சரிசியின் மேல் வைத்து ஓம் சக்தி என்னும் மந்திரத்தை 108 முறை உச்சரித்து அம்பாளை அந்த கலசத்தில் நீங்கள் அமர செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் வைத்து தீபதூப ஆராதனை காமித்து உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த கலச சொம்பை 3 நாட்கள் அப்படியே வைத்திருந்து தினமும் அம்பாளுக்கு நிவேதியம் வைத்து 3வது நாள் கலச சொம்பில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து செடி கொடிகளுக்கு நீங்கள் ஊற்றிவிட்டு எலுமிச்சம்பழத்தை கால்படாத இடத்தில் போட்டு விடலாம். மற்றபடி அதில் இருக்கக்கூடிய வேப்ப இலை, மாயிலை, பூக்கள் எல்லாவற்றையும் கால்படாத இடத்தில் பச்சரிசியை நீங்கள் சமைப்பதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு கலசம் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் கிடையாது என்பவர்கள் கலசம் நிறுத்தாமல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாளின் திருவுருவப்படத்தின் முன்வைத்து அதற்கு தனியாக ஒரு தீபம் ஏற்றி 108 முறை அம்பாளின் பெயரை உச்சரித்து அம்மனுக்கு குங்குமம் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் பிரசாதமாக வைத்து அம்பாளை உங்கள் வீட்டிற்கு அழைக்கலாம், தவறு கிடையாது. சுலபமாக வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த முறையை பின்பற்றி கொள்ளுங்கள். எளிமையான முறையில் சுத்தபத்தமாக உண்மையான மனதோடு அம்பாளை வேண்டி விரும்பி வீட்டிற்குள் அழைத்தால் சந்தோஷமாக அந்த சக்தி தேவி உங்களுடைய வீட்டிற்கு குடி வந்து அருள்பாலிப்பாள் என்று சொல்லப்படுது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த முதல் நாட்களில் நாம் இது போல் அம்மனை நினைத்து வழிபட்டு வந்தோம்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா சுவாமி படங்களையும் துடைத்து பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். ஆடி முதல் நாள் என்பதால் மாவிளைகளோடு ஏப்ப இலை கொத்துக்களையும் கொண்டு வந்து உங்களுடைய வீட்டு நிலப்படியில் கட்டி வைக்கலாம்.
பூக்களால் அம்மனை அலங்கரித்து சமைப்பதற்காக வைக்கப்படும் அரிசி, பருப்பு, வெல்லம், பழங்கள், உலர் திராட்சை, கற்கண்டு, நாணயங்கள் உள்ளியவற்றை அம்மனுக்கு நீங்கள் வணங்கி புதிய துணியுடன் வைத்து அம்மன் படம் முன்பு ஒரு தட்டில் வைத்து விளக்கேற்றி வழிபடுங்கள். செவ்வரளி பூக்கள், மனம் வீசும் மல்லிகை, முல்லை ஆகியவற்றை அம்மனுக்கு சாட்டலாம். ஒரு வெண்கல சொம்பில் புதிதாக தண்ணீர் பிடித்து ஒரு சிட்டிகை மஞ்சள், குங்குமம் சேர்த்து பூஜை அறையில் மனதார வைத்து நாம் அம்மனையும் வழிபட்டு வர நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உரிய மாதம். தாட்சான புண்ணிய காலமாக ஆரம்பிக்கிறது. அதாவது சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி தனது பயணத்தை துவங்குகிற காலம். இந்த காலகட்டத்தில் நாம் பகல் பொழுது குறைவாகவும் இரவு நீண்டு இருப்பதாகவும் காற்று மழையும் அதிகமாக இருக்கும். ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை மிக சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. ஆடி செவ்வாய் தேடி குழி என்பது பழமொழி. அதாவது செவ்வாய்க்கிழமை எண்ணெய் தேய்த்து தலை குளித்து விரதம் இருந்து அம்மன் வழிபாடு வந்தால் பெண்களின் மாங்கல்ய பலம் கூடும் என்பது நம்பிக்கை. ஆடி மாதம் என்றாலே அம்மன் கோவில் திருவிழாவும் கூழ் ஊற்றுதலும் தீ மிதித்தலும் என்னும் களை கட்டும். ஆடி மாதம் என்பது அம்மனுக்கு உகந்த மாதம் என்றாலும் குறிப்பாக மாரியம்மன் வழிபாடு இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. ஞாயிற்றுக்கிழமைகளில் மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றி வீடுகளில் சிறப்பு பூஜை செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடி அமாவாசையில் குடும்பத்தில் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது புண்ணியத்தை அளிக்கக்கூடியதாக இருக்குது. ஆடி 18ஆம் தேதி ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படும். இந்த நாட்களில் நதிகளில் நீர்ப்பெருக்கு அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. அந்த நதிகளில் நதிக்கரை மற்றும் கடற்கரையில் குடும்பத்தாருடன் அமர்ந்து இரவு உணவு உண்பது நமக்கு மரபாக இருந்து வந்திருக்கு. புதிதாக திருமணமான புதுமண தம்பதிகள் நதிக்கரையில் நிலாசோறு சாப்பிடுவாங்க. அன்றைய தினம் தாலி மாற்றி புது தாலி அணிவது வழக்கம். திருமணமாகாத பெண்கள் விரைவில் திருமணமாக வேண்டும் என்று அம்மனை வேண்டிக் கொண்டு மஞ்சள் கயிற்றை கழுத்தில் கட்டி கொண்டு கொள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் என்பது விவசாயிகளுக்கு உகந்த மாதமாக சொல்லப்படுது. விவசாயிகள் தங்கள் பணிகளை இந்த மாதத்தில் தான் துவங்குவாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழி இதனால் தான் வந்திருக்கு. தமிழர்களுக்கு ஆடி மாதம் வந்தாலே பண்டிகைகளின் அணிவகுப்பு ஆரம்பமாகிறது. ஆடி மாத பிறப்பு தை மாத பொங்கல் வரை பல விதமான வழிபாடுகள் கொண்டாடப்படுது. மக்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது தொன்று தொற்று இருந்து வரக்கூடிய ஒரு வழக்கமாக இருக்கு. ஆடி மாதத்தில் பல தெய்வங்களின் தொடர்புபடுத்தி நம் முன்னோர்கள் பல விரதங்களை மேற்கொண்டு வழிபட்டு வந்திருக்காங்க. ஒரு வருடத்தின் 2 அயன்களாக நம் முன்னோர்கள் வகுத்திருக்காங்க. ஆடி முதல் மார்கழி மாதம் வரை தாட்சாயனம், இது தேவர்களுக்கு இரவு. தை மாதம் முதல் ஆனி மாதம் முடிய உத்தராயணம் காலம், இது தேவர்களுக்கு பகல். அதாவது ஆடி மாதமே தேவர்களின் மாலை காலம். 6 முதல் 8 மணி வரை இந்த மாலை நேரத்தில் அனைத்து உயிர்களுக்கும் அன்னையாக அம்பிகை துதித்து அவள் அருளை வேண்டுதல் வேண்டும். ஆடி மாதத்தில் தான் பூமாதேவி அவதரிச்சிருக்காங்க. பூமியில் வாழும் நமக்கு மழை இல்லாவிட்டால் எதுவும் நடக்காது. மழையே நீ பொழிவாய் என்று வேண்டுதல் செய்ய வேண்டும். உலகிற்கு தாயான அன்னை பராசக்தி எம்மை காத்திட வேண்டும். அவளுடைய அருள் நமக்கு பெற ஆடி மாதம் பிறந்ததும் கூழ் காய்ச்சி கொள்ளுக்கட்டை பிடித்து அவித்து அம்மனுக்கு படைப்பாங்க. காற்றாலும் வெப்பத்தாலும் ஏற்படும் நோய்களை குணப்படுத்த முத்துமாரி அம்மன் மனது வைக்க வேண்டும் என்று வேண்டுவாங்க. வேப்பிலை மாலை சாற்றுதல், எலுமிச்சங்கனி மாலை சாற்றி வெப்பு நோய் தீர்க்க வழிபடுவதும் காலம் காலமாக நடைபெற்று வருவது ஒரு வழக்கம். எலுமிச்சை சாறு, கரும்பு, இளநீர், பால், தயிர், சந்தனம், குங்குமம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து அம்மனை குளிர செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அம்மனுக்கு பிடித்த வேப்பிலை மாலை அல்லது அழகுற அணி வைத்து நம்ம அழகு காப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், கூழ் கஞ்சி போன்றவற்றை படையல் இட்டு அன்னபூரணி எமக்கு என்றும் குறைவில்லாத வாழ்வை வளமுடன் தந்திட நிவேதனம் செய்து பழங்கள், வெற்றிலைப்பாக்கு, தேங்காய், மஞ்சள், குங்குமம் ஆகியவற்றை சேர்த்து படைத்து தீபதூப காட்டி நம்ம பூச்செறிந்து மலர்களால் அச்சரித்து வழிபட வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.